بسم الله الرحمن الرحيم والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அனைவர்களின் மீதும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர் ஜீவராசிகள் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக. வாழக்கூடிய காலங்களில் யாருக்கும் எந்த தொந்தரவும் அளிக்காமல் வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் ஓதக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. இப்போ இந்த நசீஹத்து வகுப்பு, நல்லுபதேச வகுப்பில் தொடர்ந்து நாம் எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய பண்புகளும் நமது குண நலங்களும் நலவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த நசீஹத்து வகுப்பை நாம் செய்கிறோம். அதே நேரத்தில் பெயரளவில் முஸ்லீமாக இல்லாமல் செயலளவில் ஒரு முஸ்லீமாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும், மரணிக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த நசீஹத்து வகுப்புகள் நடத்தப்படுகிறது. இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை ஆழமாக மனதில் உள்வாங்கி வாழ்க்கையில் செயல்படுத்த முயன்றால் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்றைக்கும் நசீஹத்து வகுப்பில் நமது பண்புகள் சார்ந்த சில விஷயங்களை தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தில் முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லி காமிக்கின்றான். அந்த ஒரு வார்த்தை சஹாபாக்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. அது என்ன வார்த்தை? அல்லாஹ் குறிப்பிடும்போது, யா ஐயுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஹுதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவ்வும் முபீன். அல்லாஹ் சொல்கின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களே, இறை விசுவாசிகளே, உதுகுலு பிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் என்ன செஞ்சிருங்க? முழுமையாக நுழைந்து கொள்ளுங்க. அல்லாஹ் என்னந்தான் சொல்லணும்? ஈமான் கொள்ளாதவர்களே, இறைவனை மறுப்பவர்களே, களிமா சொல்லாதவங்களே, ரசூலுல்லாவை நபின்னு ஏற்றுக்கொள்ளாதவர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் நுழையுங்கன்னு அல்லாஹ் சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்படி தானே? இப்போ நான் சொல்கிறேன், மதரசாக்குள்ளே வந்தவங்களே, மதரசாக்குள்ளே நல்லா வாங்க அப்படின்னா என்னவாக இருக்கும்? நமக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருக்குமா இல்லையா? இன்னும் மதரசா உள்ளதான நம்ம இருக்கிறோம், நம்மளையே திரும்ப மதரசாக்குள்ளே நல்லா வாங்கினா என்ன பொருள் அப்படின்னு நம்ம யோசிப்போமா இல்லையா? இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டோர்களே, நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழையுங்க. வலா தத்தபிஉ, நீங்கள் பின்பற்றாதீர்கள், ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை, ஷைத்தானுடைய செயல்பாடுகளை, ஷைத்தானுடைய தீங்குதலை, ஷைத்தானுடைய எண்ணத்தை நீங்கள் பின்பற்றாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்து சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன யா ரசூலல்லாஹ், ஈமான் கொண்ட நம்மளையே, ஈமான் கொண்ட எங்களையே அல்லாஹ் மீண்டும் முழுமையாக ஈமானில் நுழைய சொல்கிறானே, இதற்கு என்ன பொருள் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஈமான்னா நீங்கள் என்ன நினைக்கிங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதை பார்ப்பதற்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயத்தை விளங்கிக்கணும்.
இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம், ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்டால் அல்லாஹ்வை நம்புவது, வானவர்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, இறை தூதர்களை நம்புவது, நல்லது கெட்டது அனைத்தும் விதியின் பிரகாரம் நடக்கிறது நம்புறது, மறுமையை நம்புறது, சொர்க்க நரகத்தை நம்புறது, இப்படி நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்படி தானேம்மா? ஈமானுக்குரிய செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஈமானுக்குரிய செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? தொழுகையை நிலைநாட்டுறது, நோன்பு வைப்பது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, நோன்பு வைப்பது, குரான் ஓதுவது, திக்ர் செய்வது, இது போன்ற என்னெல்லாம் இருக்கோ இதை நாம் சொல்லுவோம். அப்படி தானே? ஆனால் இவைதான் ஈமானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இவை அனைத்தும் நம்மளுடைய உடல் உறுப்புகளால் நாம் செய்யக்கூடிய ஈமானிய செயல்பாடுகள். முழுமையான ஈமான் என்று சொன்னால் என்ன? சுருக்கமாக விளங்கி வச்சுக்கோங்க. அல்லாஹ் எதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு நமக்கு கட்டளை இட்டானோ அவை அனைத்தையும் செய்வது ஈமான். அல்லாஹ் என்னெல்லாம் செய்யணும்னு கட்டளை இட்டானோ அது நமது மனதிற்கு பிடித்தாலும் சரி, நமது மனதிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் சரி, நமது ஆறறிவுக்கு ஒத்து வந்ததாக இருந்தாலும் சரி, நமது ஆறறிவுக்கு ஒத்து வராததாக இருந்தாலும் சரி, அதை முழுமையாக செய்வது என்னதுங்க? ஈமான். இப்போ புரியுதா? இன்னும் அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அவை அனைத்தையும் தவிர்ந்து வாழ்வது ஈமான். நாம் அந்த தவிர்ந்து வாழ்வது நம்ம மனசுக்கு வெறுப்பை தரக்கூடியதாக இருந்தாலும், இதெல்லாம் செய்யாமல் இருக்க முடியுமா, இப்படியெல்லாம் வாழ முடியுமா, இதை செய்கிறதுனால தானே எனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு நம்ம சில ஹராம்களை இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கின்றோமா இல்லையா? அப்படி செய்யக்கூடிய ஹராம்களை அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியத்தை விட்டும் நாம் விலகி இருப்பதும் ஈமான். புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்லி காமிக்கிறான்? உங்களுடைய பெற்றோர்களில் இருவர்களில் ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் வலா தகுல்லஹுமா உஃபின், நீங்கள் அவங்கள பார்த்து சீ என்று கூட சொல்லாதீங்க. வலா தன்ஹர்ஹுமா கவுலன் கரீமா, நீங்கள் அவங்கள்ட்ட சங்கையான வார்த்தையை, கண்ணியமான வார்த்தையை பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? கண்ணியமாக நீங்கள் பேசணும். உங்கள் பெற்றவங்களை நீங்கள் அவமரியாதையாக என்ன செய்யாதீங்க, பேசாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கெல்லாம் உம்மாமார் இருக்காங்க, கொஞ்சம் வயசாகி போச்சு, உம்மா சொன்னதையே சொல்கிறாங்க, அல்லது வாப்பா சொன்னதையே சொல்கிறாரு, அல்லது உம்மா நமக்கு ஏதாவது ஒரு இடையூறை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது வாப்பா எதையாவது ஒரு இடையூறை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்வோம்? கோவப்படுவோம். ஏம்மா கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கையாலேம்மா, லூசுத்தனமாக என்னத்தையா பேசிக்கிட்டு இருக்காம்மா. இப்போ பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறாங்களா இல்லையா? இப்படி நாம் பேசுகிறது அல்லாஹ் தடுத்த செயலாக இருக்குது. அல்லாஹ் அப்படி பேசக்கூடாதுன்னு நினச்சிருக்கான், சொல்லியிருக்கா. எனக்கு உம்மா வாப்பாவை என்னால் மதிக்க முடியலை, என்னால் இதை செய்ய முடியலைன்னு சொன்னால் நம்ம ஈமானை முழுமையாக பின்பற்றலன்னு அர்த்தம், இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழையலைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதே நேரத்தில் இப்போ நீங்கள்லாம் நினைக்கிறீங்க, நாங்கள்லாம் பெண்களாகத்தான் இருக்கிறோம், நாங்கள் திருமணம் முடிஞ்சு வேறு இடத்துக்கு போயிடுவோம், நாங்கள் திரும்ப கணவர் வீட்டில் இருந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தால் எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துப்பாங்க, எங்கள் வாப்பா நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் எப்படி எங்கள் அம்மாவை பேசுவோம் ஏசுவோம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி தானே? ஆமாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு ஹதீஸ் என்ன தெரியுமா? மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் சிறியவர்களுக்கு மத்தியில் இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மத்தியில் மரியாதை செலுத்தவில்லையோ, ஃபலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, அவர் ஒரு முஸ்லீமே இல்லைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ உங்களுடைய பெற்றவர்களுக்கு அடுத்த அந்தஸ்தில் உங்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அமையக்கூடிய மாமனாரும் மாமியாரும் உங்களுக்கு பெற்றோர்களுடைய அடுத்த அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க. எந்த அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க? பெற்றோர்களுடைய அடுத்த அந்தஸ்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை என்ன பேர் வச்சா உங்களை மருமகளாகத்தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. யாராகத்தான் ஏற்றுக்கொள்கிறாங்க? மருமகள். அவங்களுடைய மகளுக்கு பகரமாக ஒரு மகளாகத்தான் உங்களை என்ன செய்து கொள்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட என்ன செய்கிறது?
கண்ணியமான முறையில் நடந்து கொள்வது, அவங்களோட நீங்கள் ஒழுக்கமான முறையில் நடந்து கொள்வது. தாய் தந்தைன்னு இல்லை, மாமி மாமனார்னு இல்லை, மொத்தத்தில் பெரியோர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தணுன்ற ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி பெரியோர்களை கண்ணியப்படுத்துவது, அவங்க பேசுகிறத எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது நமக்கு வெறுப்பாக இருந்தாலும் நாம் அப்படி தான் இருக்கணும். எப்படி தான் இருக்கணும்? எப்படி தான் இருக்கணும்? கோவப்படாமல் அப்படி தான் நாம் இருக்கணும். அப்போது அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் செய்ய சொன்னார்களோ அந்த செயலை செய்வதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் அதை நாம் செய்வது ஈமானில் கட்டுப்பட்டது. புரியுதுங்களா? பொதுவாக இன்றைக்கி நம்ம நடைமுறைகளில் நாம் நிறைய பழக்க வழக்கங்களை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, மாற்ற வேண்டியிருக்கு. அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் எதையெல்லாம் தடுத்தாங்களோ அதை செய்யாமல் இருப்பதும் கட்டாயமானதாக இருக்கிறது. அதுவும் ஈமான் உட்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு சின்னதாக நாம் விளங்கிக் கொள்வோம். இசை கேட்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹராமாக்குனாங்க. இசை கேட்பது இருக்கா இல்லையா? இசை கேட்பது என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் ஹராமாக்குறாங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, நான் சோகமாக இருக்கும்போது எனக்கு இந்த சோக பாடலை கேட்டால் என் மனதுக்கு நிம்மதியாகும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்களா? நான் ஒரு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு இந்த பாட்டை கேட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக எனக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் வண்ணத்தில் இருந்தால் எனக்கு இந்த பாட்டை கேட்டால் எனக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா இல்லையா? இது மார்க்கம் என்ன செஞ்சுருக்கு, நமக்கு தடுத்திருக்கு. இப்போ இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை செய்யாமல் உங்களால் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் நீங்கள் இருந்தாலும் அதை செய்யாமல் தான் நீங்கள் இருக்கணும். இன்றைக்கி அப்படி தானே ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கோம். எதெல்லாம் மார்க்கம் நமக்கு செய்யக்கூடாதுன்ட்டு நமக்கு கட்டளை பிறப்பிச்சிருக்கோம், இன்றைக்கி அதெல்லாம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியறது இல்லை. கண்டிப்பாக நம்ம அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செஞ்சு கொண்டே இருக்கின்றோம். அப்போ அல்லாஹ் ரசூல் எதை தடுத்தார்களோ அதை தவிர்ந்து வாழ்வதும், அல்லாஹ் ரசூல் எதை செய்ய சொன்னார்களோ அதை செய்து வாழ்வதும் தான் முழுமையான ஈமான். அப்போது ஈமான் என்பது நாம் நினைக்கிற மாதிரி வெறும் தொழுகையிலையோ வெறும் நோம்புலையோ வெறும் ஜக்காத் கொடுப்பதிலையோ தான தர்மம் கொடுக்கறதுலையோ குர்ஆன் ஓதுறதுலையோ இல்லை. மாறாக நம்மளுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஈமான் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. எதெல்லாம் இருக்குது ஈமான்? எல்லாவற்றிலும் இருக்கிறது ஈமான். எதெல்லாம் இருக்குன்னு ஈமான் கேட்டால் என்ன சொல்லணும், நம்ம எல்லாவற்றிலும் ஈமான் தான் இருக்கிறது. பெருமானார் சொன்ன வழிமுறையில் சாப்பிட்டால் அது ஈமான், பெருமானார் சொன்ன வழிமுறையை மாற்றி சாப்பிட்டால் அது ஈமானுக்கு மாற்றமானது. எப்படி சாப்பிடணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அப்படி சாப்பிட்றது இஸ்லாத்தில் உட்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையை விட்டுட்டு சாப்பிட்றது இஸ்லாத்திற்கு மாறானது. எப்படி ஆடை அணியணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, அந்த வழிமுறையில் ஆடை அணிவது இஸ்லாத்துக்கு உட்பட்டது. அந்த வழிமுறையை விட்டு வேறு வழிமுறையில் ஆடை அணிவது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. எந்த வழிமுறையில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்படியெல்லாம் வாழ்வது ஈமானுக்கு உட்பட்டது. எப்படியெல்லாம் வாழக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருந்தாங்களோ அப்படியெல்லாம் நம்ம வாழாமல் இருக்கிறதும் ஈமானுக்கு உட்பட்டது. அப்போ நம்ம பார்க்குறதுல ஈமான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாயில் சளி வந்துருச்சு, எச்சு துப்புறோம், அந்த எச்சு துப்புவதில் கூட ஈமான் இருக்கிறது. எதில் கூட ஈமான் இருக்குது? எச்சில் துப்புவதில் கூட எது இருக்குது? ஈமான் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், நீங்கள் எச்சில் துப்புவதாக இருந்தால் உங்களுடைய இடது பக்கத்தில் துப்புங்கள், நீங்கள் துப்பும்போது உங்களுக்கு பின்னால் வருபவரை கவனித்து துப்புங்கள், நீங்கள் துப்பும்போது கீழே குனிந்த வண்ணத்தில் துப்புங்க, நின்ன நிலையில் நீங்கள் துப்பாதீங்கன்னு சொல்லி ஹதீஸ்கள் என்ன செய்யப்படுகிறது. அப்போ அது எச்சு துப்புறது இருக்கு இல்லையா, அதை கூட நாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வழிமுறையில் செஞ்சால் அதற்கு நன்மை உண்டு. அதற்கு என்ன இருக்குது? ஏனோ தானோன்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்லாத வழிமுறைகளில் அல்லது ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த வழிமுறைக்கு மாற்றமான ஒரு வழிமுறையில் நாம் செஞ்சால் அது ஈமானை விட்டு வெளியே போனதாக இருக்குது. அவ்வளோ ஏன் பெருமானார் காலணி அணிவது, செருப்பு அணிவது எப்படி என்று பெருமானார் சொல்லித்தந்தார்கள். நீங்கள் அணியும் போது வலது காலை முதலில் அணியுங்கள். எதில் இருக்குது ஈமான்? ஒரு காலணி அணிவதில் கூட எது இருக்கிறது? நமக்கு
ஈமான் இருக்கிறது. அப்போது நம்மளுடைய பேச்சு புழக்கத்தில், நம்மளுடைய நடைமுறையில், மற்றவர்களோடு நாம் இருக்கக்கூடிய அணுகுமுறைகளில் ஈமான் என்பது ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரே ஒரு ஹதீஸ் என்ன, ரசூல்லா சொன்னாங்க, மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி ஓ யதிஹி, யாருடைய நாவை கொண்டும் கரத்தை கொண்டும் பிற முஸ்லீம்கள் நிம்மதி அடைகிறாரோ அவர் தான் யார் உண்மையான முஸ்லீம். நம்ம நாக்கை நாம் ரொம்ப கண்ட்ரோலாக என்ன செஞ்சுருக்கணும், வைத்து கொள்ள வேண்டும். அதுபோன்று பிறருடைய குறையை ஆராய்வது இருக்கிறது இல்லையா, இந்த பிறருடைய குறையை ஆராய்வதை பற்றி தான் போன வாட்டி லாஸ்ட்டாக போன மாதம் 8ஆம் தேதி நான் சொன்னேன். இப்போ புரியுதா? அதனுடைய ஒரு தொடராக ஒரு ஹதீஸ், ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸ். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்ல ஜாலியாக இருக்கக்கூடிய நேரத்தில், கொஞ்சம் இளமையாக இருக்கக்கூடிய நேரத்தில், தவறுகள் எல்லாம் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா ஹராமையும் பண்ணிடுறது, எல்லா தப்பையும் பண்ணிடுறது. கொஞ்சம் வயசானதுக்கு பின்னாடி ரொம்ப நல்லவங்களை போல் வீட்டிலேயே இருந்து ரொம்ப நற்காரியங்கள் செய்கிறது. இப்படி ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? ஏகமான நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த இளமை வயதில் தெரியும், தான் செய்கிறது தப்புங்கிறது புரியும், எல்லாம் புரிந்தும் எல்லாம் தெரிந்தும் எல்லாவற்றையும் செய்வார்கள். கொஞ்சம் வயதானதற்கு பிறகு, உடல்நிலை குன்றியதற்கு பிறகு, தன்னால் இனி எதையுமே செய்ய முடியாது, இனிமே நாம் கொஞ்ச நாளில் மௌத்தா போயிடுவோங்கிற ஒரு கட்டம் வரும்போது அவர்களுடைய நடை உடை பாவனைகள், அவர்களுடைய பேச்சு புழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி ரொம்ப தக்குவாதாரிகளை போல, ஈமான்தாரிகளை போன்ற சில பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. இவங்களை பற்றி ஒரு ஹதீஸ், இவங்களை பற்றி என்னது ஒரு ஹதீஸ். ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா நம்ம மனசையும் ஷைத்தான் அப்படி ஒரு எண்ணத்தை போட்டுருவான். என்ன எண்ணத்தை போடுவான்? இப்போ செய்யாமல் எப்போ செய்ய போகிறோம், இப்போ வாங்காமல் எப்போ வாங்க போகிறோம், இப்போ பாட்டு கேட்காமல் எப்போ பாட்டு கேட்க போகிறோம், இப்போ தொடாமல் தூங்காமல் எப்போ தூங்க போகிறோம், இப்போ தான் நமக்கு எல்லாம் இது என்ஜாய் பண்ணுற வயசு, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வயசாகும் போது எல்லாத்தையும் மாற்றிக்கலாம், அப்போ அல்லாஹ்காண்டி வாழ்ந்துக்கலான்ங்கிற ஒரு எண்ணத்தை யார் போட்டுக்கிட்டே இருப்பா? கண்டிப்பாக போடுவான். கண்டிப்பாக என்ன செய்வான்? போடுவான். நீங்கள் அந்த ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸை நீங்கள் வழங்கிக்கங்க. சுசல்லாசம் சொன்னாங்க, கியாமத்து நாளில் வெயிலினுடைய வெப்பத்தின் காரணமாக ஒவ்வொருவர்களும் தங்களுடைய வேர்வை துளிகளிலே நீச்சல் அடிக்கும் அளவிற்கு வேர்வை துளிகள் நிரம்பிவிடும். அந்த நிழல் இல்லாத நேரத்தில் 7 மனிதர்களுக்கு அல்லாஹ் அரிசினுடைய நிழலை கொடுப்பா. அதில் ஒரு மனிதர் யாருன்னா, தன்னுடைய வாலிப பருவத்தை நல்ல முறையிலே இஸ்லாம் சொல்லித்தந்த வழிமுறையிலே கழித்தவர். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, வாலிப பருவம் ஒரு 15 முதல் 35 வரை நமக்கு வாலிப பருவம். எது வரைக்கும் இருக்குது? 35, சில பேர்கள் 40 வயசு வரைக்கும் என்ன சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது வரைக்கும் நமக்கு என்ன இருக்குது? வாலிப பருவம் இருக்குது. 15ல் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 30 வயது, இந்த 15 வருட காலங்கள், 15 to 30னா 15 வருஷம் ஆகுது இல்லையா? இந்த 15 வருட காலங்களில் ஷைத்தான் நம்மளுடைய உள்ளத்தை ஆட்டி படைப்பான். ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மளுடைய உள்ளத்தை யார் பேச்சையும் கேட்கணுங்கிற அந்த எண்ணம் வராது. யார் நமக்கு என்ன நல்லது சொன்னாலும் அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு எரிச்சல் வரும். நமக்கு யாராவது நல்லது நினச்சாங்கன்னா அவங்க மேலே நமக்கு வெறுப்பு வரும். நாம் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அதை கண்டுக்காமல் விட்றவங்க மேலே நம்ம பாசம் வைப்போம். நாம் விருப்பப்பட்ட மாதிரி வாழணும்னு நினச்சி கொண்டே இருப்போம். நாம் விருப்பப்படுறது சரியா தப்பா, மார்க்கம் அனுமதிச்சதா அனுமதிக்கலையா, அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வருமா ஒத்து வராதா, எதுவுமே நமக்கு தெரியாது. நாம் பாட்டுக்கு ஒரு பாதையில் போய்கொண்டே இருப்போம். அந்த பாதை ஷைத்தான் காட்டுற பாதைங்கிறது எப்போ தான் தெரியும்? 50 வயசுக்கிட்ட தான் தெரியும். எப்போ தான் தெரியும்? இன்றைக்கி நிறைய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுடைய வீடுகளில் நிறைய நடக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம். இப்போ புரியுதுங்களா? சமீபத்தில் என்னுடைய சொந்தக்கார ஒரு பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா, அவங்க ஆச்சா, அவங்க அப்பா எல்லோரும் என்னை வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. சரி நீங்கள் போங்க, நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எல்லாம் பரிச்சு பார்க்க லீவ் விட்டோமா இல்லையா? அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக தானே இருந்தோம். சரின்னு சொல்லி காலையில் நேரத்தில் ஒரு ஃபோன் பண்ணி அவங்க இப்போ எப்படி இருக்குது, பேத்திக்கு எப்படி இருக்குது, என்னன்னு விசாரிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாச்சு, அவங்க வீட்டுக்கு
போயாச்சு. போயிட்டு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்ன உடம்புக்கு என்ன ஆகுது, எங்கே காமிக்கிறீங்க, என்ன இது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை உடம்புக்கெலாம் ஒன்றும் இல்லை, புள்ள நல்லா தான் இருக்குது, ஆனால் பிள்ளையினுடைய போக்கு கொஞ்சம் சரியில்லை, பிள்ளையினுடைய போக்கு கொஞ்சம் என்ன இல்லை சரியில்லை. படிக்க போகிற இடத்துல கொஞ்சம் அலைபேசிகளில் தொடர்பாகி போச்சு, எத்தனை பேரோ எத்தனை தடவையோ என்னென்னமோ சொல்லிட்டோம், யார் சொல்கிறது என்ன செய்ய மாட்டேக்கு, கேட்க மாட்டுக்கு. யார் சொல்கிறதையும் கேட்காம போனாலும் பிரச்சனை இல்லை, யாரெல்லாம் சொல்ல வந்தாங்களோ எல்லாரோடையும் சண்டை போட்டுருச்சு, யார்கிட்டையும் பேச மாட்டேங்குது, சாப்பிட மாட்டேக்கு, அது பாட்டுக்கு அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துருக்கு. ஆனால் அது செய்கிற வேலையை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் என்ன தான் அசத்து செய்ய, என்ன தான் அவங்க என்னையை கூப்பிட்டு கேட்கலாமா? அப்படியெல்லாம் சொன்னதுக்கு பின்னாடி அவங்கள கூப்பிட்டு அந்த புள்ள முன்னாடி அப்படி சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டு அப்புறம் தனியாக சொன்னேன், நீங்கள் கண்டிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ கோவப்படுறதுனாலையோ எதுவுமே என்ன செய்ய போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பிள்ளையோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருங்க. பிள்ளைங்க இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா, வீட்டில் பெற்றவங்க யாரும் பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கி பேசுகிறது இல்லை. பெற்றவங்க யாரும் என்ன செய்கிறதில்ல, பிள்ளைங்கள்ட்ட ஒரு மனசு விட்டு பிள்ளை என்ன செய்யுது ஏது செய்யுது அப்படிங்கிறது பேசுகிறதில்ல. பேசணும் வாய் எடுத்தால் ஒன்று எதையாவது வேலை சொல்கிறதுக்காக வேண்டி வாய் எடுக்கிறது, இல்லைன்னா திட்டுறதுக்கு வாய் எடுக்கிறது, இல்லைன்னா கண்டிக்கிறதுக்கு வாய் எடுக்கிறது. இதை தவிர்த்து பிள்ளைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, பிள்ளைகளுடைய மனதில் என்ன நினைக்கிறாங்க, ஒரு டெய்லி லைஃப்பில் அவங்க என்ன சந்திக்கிறாங்க, அவங்களுடைய பள்ளியில், அவங்க மதரசாவில், அவங்க வேலை பார்க்குற இடங்களில், அல்லது அவங்க தோழிகளுக்கு மத்தியில் என்ன பேசுகிறாங்க, எதெல்லாம் டெய்லியும் பிள்ளைங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்ல. தான் பிள்ளைக்கு என்ன சாப்பிட்ற உணவில் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சிருக்க தவிர, அதை தாண்டி பிள்ளைகள் மனசில் என்ன விருப்பம் இருக்குது, என்ன வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்கிறதில்ல, தெரிகிறதில்ல. இந்த மாதிரி நேரங்களில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கக்கூடிய சில ஆண்கள் ஆசை வார்த்தைகளை காமிச்சு அந்த பிள்ளைகள்கிட்ட என்ன செஞ்சிடறாங்க, பழகிடுறாங்க. நம்ம புரியுதா உங்களுக்கு? இப்படியாக தான் இன்றைக்கி எல்லா பக்கமும் என்ன செய்யுது, சூழல் இருக்குது. அப்போது உங்கள் பிள்ளைகிட்ட என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. நீங்கள் ரொம்ப உங்கள் பிள்ளைய வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அதுவே உங்கள் பிள்ளைய நீங்களே ஒரு தப்பான வழி கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். பிள்ளைய அதுக்காண்டு ரொம்ப போட்டு இருக்க பிடிச்சி அப்படி இப்படிலாம் என்ன செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக பிடிங்க. வீட்டு சூழலை எடுத்து சொல்லுங்கள். அப்போ அவங்க வீட்டில் சொல்கிறாங்க, என் பிள்ளை எதை கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். என்ன சொல்கிறாங்க? அதுதான் பெற்றவங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு. பெற்றவங்க பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்ன? அதுதான். அது மாதிரி கல்யாணம் முடிஞ்ச புதுசில் ஆண்கள் பண்ணக்கூடிய பெரிய தவறுகளும் என்னது தான், அதுதான். நிறைய பேர் நினைக்கிறது என்ன, எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்டா அதுக்கு பேர் பாசம். அதுவா பாசம்? அதுவா பாசம்? எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன், எதுவுமே நான் இல்லைன்னு சொன்னது இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்ன இல்லை, அது பாசத்தினுடைய அடையாளம் அல்ல. அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, என்ன விரும்புகிறாங்க என்ன வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு அவங்களோட நல்ல முறையில் இன்றைக்கி ஒரு உறவில் இருக்கிறது தான் என்னது உண்மையான ஒரு பாசமை. தவிர்த்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது என்ன இல்லை, பாசம் இல்லை. அதுவே முதல்ல என்னது பெரிய தப்பு. நீங்கள் அப்படி என்ன செய்யாதீங்க. குடும்ப சூழலை சொல்லிக் கொடுங்க, வீட்டு கஷ்டத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த பிள்ளை ஸ்கூல்லேருந்து வந்துன்னா பேசுங்க, அந்த பிள்ளைய உட்கார வச்சு பேசுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, பேசுங்க வைங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சாச்சு, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு என்ன செய்யலை, தெரியலை. நம்ம புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்ல வந்தேனா, அது அந்த ட்ராக்கே போயிட்டு பாருங்கள். வாலிப பருவம், அந்த வாலிப பருவம் இருக்கு இல்லையா, அந்த வாலிப பருவம் என்பது நமக்கு நல்லது செய்பவர்கள் எல்லாரையும் நம்ம கண்ணுக்கு அது கெட்டவங்களாக காமிக்கும். இப்போ புரியுதா? நமக்கு கெடுதல் செய்கிற எல்லாரையும் நமக்கு நல்லவனாக அது காமிக்கும். இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆண்கள் அதற்கு சிறந்த உதாரணம். ஆண்களில் 4 நபர்கள் சேர்ந்து ஒரு திரையரங்குக்கு சென்று படம் பார்ப்பதற்கு 4 ஆண்கள் சேர்ந்து போனால் அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக ஆயிடுறான். அவன் யாராயிடுறான்? 4 பேர் சேர்ந்து தொலைவாடான்னு ஒருத்தவன் கூப்பிட்டான்னா அவனுக்கு எதிரி ஆயிடுறான். இப்போ நடக்குதா இல்லையா? 4 பேர் சேர்ந்து மது கடைக்கு போனால் அவன் உயிர் நண்பன் ஆயிடுறான். 4 பேர் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு போய் 2 பேருக்கு உதவி பண்ணிட்டு வருவோன்னு சொன்னால் இவன் கிறுக்கு போய் கூட சேரக்கூடாதுங்க. இப்போ நடக்குதா இல்லையா? அதுதான் மனிதர்களுடைய மனப்பான்மை, அதுதான் மனிதர்களுடைய மனப்பக்குவம்.
இன்றைக்கி வந்து தன்னுடைய சந்தோஷத்திற்கு உடன் இருப்பவர்கள் எல்லோரும் நமக்கு நல்லவங்க தான். நாம் படுற சந்தோஷம் அது தப்பாக சரியாலாம் நமக்கு தெரியாது. நாம் சந்தோஷமாக இருக்கோமா, அந்த சந்தோஷமாக இருக்கிறதுக்கு யாரெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் நல்லவங்க. நமக்கு பிடிக்காது நல்லதாக இருந்தாலும் நமக்கு பிடிக்காத யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எல்லோரும் கெட்டவங்க. இப்போ புரியுது அவங்களுக்கு? அப்போ அப்படி ஒரு பருவத்தில் தான் இங்கே நிறைய மாணவியர்கள் என்ன செய்றீங்க இருக்கிறீங்க. அப்போ அந்த பருவத்தில் ஷைத்தான் நம்மளை ரொம்ப என்ன செய்வான், வழிகெடுப்பா, நிறைய ஆசைகளை ஷைத்தான் நமது மனசில் உண்டாக்குவான். அதுவும் இன்றைக்கி வந்திருக்கிறக்கூடிய கர்மம் முடித்த டிவியும் செல்ஃபோனும் ஆண்களையும் பெண்களையும் கடுமையாக சீரழி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்ல வந்த ஹதீஸ்லாம் டக்கு டக்குன்னு வேறு எங்கேயோ போய்கிட்டே இருக்குது. சரி, இதுவும் அது ரிலேட்டடான ஒரு விஷயந்தான், அது தொடர்பான ஒரு விஷயந்தான். ஒரு நேரத்தில் சீரியல், அதாவது இந்த நாடக தொடர் இருந்துச்சு தெரியுமா, அந்த நாடக தொடர்கள் வந்து குடும்பம் சார்ந்ததாக, அதே நேரத்தில் வந்து ஒரு மாமியா ஒரு மருமவா, ஒரு மாமனார் ஒரு புருஷன், அடுத்து அவன் அண்ணன் தம்பி, இந்த குடும்பத்துக்குள்ளே என்ன சண்டை நடக்கு, யார் யாரை எப்படி பிரிக்கிறாங்க, யார் எப்படி மேலே வராங்க, வில்ல என்ன செய்தான், வில்லி என்ன செய்தான், இதுதான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி சீரியலில் முழுக்க ஆபாசம்தான் இருக்குது. முழுக்க என்ன தான் இருக்குது, கணவன் மனைவி தனியாக உட்காந்து பேசுகிறது, கணவன் மனைவி பேசும்போது ஒரு ஹராமான ஒரு செயலை செய்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துறது, கணவனுக்காக மனைவி ஒன்று செய்கிறது, மனைவிக்காக கணவன் ஒன்று செய்கிறது. அது ரொம்ப ஒரு பெண்கள் மத்தியில் அது என்ன செய்யுது, தான் கணவன் இப்படி தான் நடக்கணும் தனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிருச்சு, ஒரு சீரியலை பார்க்குறாங்கன்னா இந்த சீரியலில் வரவ மாதிரியே நம்ம வீட்டுக்காரர் நமக்கு செய்வாரா, நம்மளை இப்படி கூப்பிட்டு போவாரா, நம்மளை இப்படி தூக்கிட்டு போவாரா, தூக்கிட்டு போய் கிணத்துல தள்ளுவார். அப்படி இல்லை, கிணத்துல தள்ள மாட்டாங்கண்ணே. அப்படியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி என்ன செஞ்சு போச்சு, வந்துருச்சு. நம்ம அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி எத்தனையோ பேர் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நல்ல கணவன் மனைவியாக இருந்து கணவனுக்கு வேலையினுடைய டென்ஷன் அதிகமாகி அதுக்கு பின்னாடி கணவன் மனைவியை கண்டுக்காமல் விட்டாருன்னு சொன்னால் அடுத்து உடனே டைவர்ஸ் ஆயிடுது. காரணம் என்ன, அந்த சீரியலில் அப்படி என்ன காமிக்கான், புருஷன் வேலைக்கு போகும்போது பைக்கில் போகும்போது ஃபோன் அடிக்கான், வேலையை போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு வீடியோ காலில் ஃபோன் அடிக்கான், வேலை பார்க்காம பொண்டாட்டிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், பொண்டாட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ புரியுது அவங்களுக்கு? இதை பார்க்குறவங்க நினைக்காங்க இது உண்மை போல, என்னது உண்மை, அவன் எவ்வளோ பாசமாக இருக்கான், நம்ம நடக்காங்களா இல்லையா? அப்போ அது என்ன செய்யுது, அப்போனா இந்த இளைஞர்களை வழி கெடுக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த நாடக சீரியல்கள் ரொம்ப ஆபாசம் நிறைஞ்சதாக ஆயிடுச்சு. அதை வந்து பிள்ளைங்க இருக்கும்போது நீங்கள் என்ன டிவினாலும் வைக்கலாம், நாடகம் ஓடுற டிவி மட்டும் வச்சிடவே கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சினிமா பாட்டை போட்டு எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம மனசை பாதுகாக்கிறது, நம்ம கண்ணை பாதுகாக்கிறது, நமது ஆசைகளை பாதுகாப்பது என்பது இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாகத்தான் இன்றைக்கி நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறோம். அப்போ அந்த வாலிப பருவத்தை அல்லாஹ் ரசூலுக்காக செலவு செஞ்சவங்க, அந்த வாலிப பருவத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அரிசினுடைய நிழலை கொடுப்பதாக என்ன செய்கிறான், வாக்களிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அப்போது அந்த வாலிப பருவத்தை நீங்கள் குர்ஆனில் பயன்படுத்துங்க, ஹதீஸ்களில் பயன்படுத்துங்க, மார்க்கத்துக்கு பயன்படுத்துங்க, உங்களுடைய படிப்புக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. வேறு எதன் பக்கமும் உங்களுடைய சிந்தனையை திருப்பாதீங்க. வாழ்க்கையில் கவலை, கஷ்டம், சோகம், துன்பம், நமக்கு விருப்பம் இல்லாது எது நடந்தாலும் நம்ம அல்லாஹ்ட்டவே அனைத்தையும் முறையிட்டு அல்லாஹ்வே நமக்கு ஆதரவு சொல்லக்கூடியவனாக நம்ம ஆக்கிக்கணும். குறிப்பாக பெண்கள், நம்ம புரியுதுங்களா? இன்றைக்கி ஆதரவு சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் தான் இன்றைக்கி பல ஆண்கள் பல பெண்களோடு என்ன செய்கிறாங்க, தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுடுறாங்க. பெண்களும் அதை நம்பி ஏமாந்துடுறாங்க. சில இடங்களில் ஆண்கள் ஏமாந்து பெண்களும் ஏமாந்து ரெண்டு பேரும் என்ன செஞ்சிடறாங்க, ஏமாந்துடுறாங்க. நம்ம புரியுதுங்களா? அப்போ அப்படியான ஒரு சூழல் என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே உருவாகவே கூடாது. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, மாணவியர்கள் அப்படிங்கிறத தாண்டி உடன் பிறந்தார்களுக்கு சொல்கிறது மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம புரியுதுங்களா? ரொம்ப கவனமாக இருங்க. வெளி உலகம் ரொம்ப மோசமானது. எதெல்லாம் உங்களுக்கு வெளியே ரொம்ப பளபளன்னு நல்லதாக தெரியுதோ அது எல்லாமே கெட்டது. யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சிரித்து உங்கள் மேலே ரொம்ப கேரிங் எடுத்து உங்களை பார்க்குற மாதிரி இருக்காங்களோ அவங்க எல்லாமே நடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா விளங்கிக்கங்க. நம்ம புரியுதா? உங்கள் தாய் தந்தை உங்கள் உடன் பிறந்தாரை தாண்டி ஒரு மூணாவது நபர் உங்களை ரொம்ப கேர் பண்ணுறாங்க
அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விளங்கிக்கணும், அது பொய். நம்ம புரியுதா? நம்மள்கிட்ட இருந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, அந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அந்த எதிர்பார்த்தது கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நம்மளை அப்படியே விட்டுருவாங்க. நல்ல கவனத்தோடு இருக்கணும். வெளி உலகம் ரொம்ப மோசமான உலகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. சரி, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது மாதிரி இந்த 50 வயசு வரைக்கும் பாவம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கவங்களை பற்றி ஒரு ஹதீஸ் சொல்கிறேன்னு சொன்னா இல்லையா, அந்த ஹதீஸ்க்கு இப்போ நீங்கள் வந்துடுங்க. நம்ம புரியுதா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுகுலில் ஈமானு கல்பஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெறும் நாவினால் மட்டும் ஈமான் கொண்டவர்களே, உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? வெறும் நாவினால் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஈமான் சொல்லி உள்ளத்தில் ஈமான் நுழையாத சில மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, லா தக்தாபுல் முஸ்லிமீன வலா தத்தபிஉ அவுராத்திஹிம். நீங்கள் அப்படி நாவினால் ஈமான் கொண்டுட்டு உள்ளத்தில் ஈமான் கொள்ளாத முக்மீன்களே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பிற முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீங்க. ஒலா தகுதாபுல் முஸ்லிமீன, பிற முஸ்லீம்களை பற்றி நீங்கள் என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீங்க. ஒலா தத்தபிஉ அவுராத்திஹிம், அவர்களுடைய அந்தரங்கத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆராயாதீங்க. அவங்களுடைய குறையை நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆராயாதீங்க. ஃபஇன்னஹு மனித்தபஅ அவுராத்திஹிம், யார் அப்படி அடுத்தவங்களுடைய குறைய ஆராய்வாங்களோ, சொல்ல என்ன சொல்கிறாங்க பாருங்க, யார் அடுத்தவங்களுடைய குறைய அப்படி ஆராய்வாங்களோ, யத்பிஉல்லாஹு அவுரத்தஹு, அவருடைய குறையை அல்லாஹ் பின்தொடர்கின்றான். நாம் ஒரு ஆளை பற்றி குறை தேடிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம குறையை யார் தேடிக்கிட்டே இருக்கா? அல்லாஹ் தேடிக்கிட்டு இருக்கான். ரசூலுல்லாஹ் சொன்னா பாருங்க, அப்படி அல்லாஹ் தேடினா என்ன செய்வான் தெரியுமா? வமன் யத்பிஉல்லாஹ அவுரத்தஹு யஃப்லஹு ஃபீ பைத்திஹி. ஃபீ பைத்திஹினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபீ பைத்திஹினா என்ன அர்த்தம்? வீட்டில். தெரியுதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படி அல்லாஹ் யாருடைய குறையாவது பின்தொடர்ந்துட்டான்னு சொன்னால், அவங்க பாவமே பண்ணாமல் தப்பே பண்ணாமல் ரொம்ப நல்லவங்களாக ஒரு கட்டத்தில் வீட்டில் உக்காந்துருந்தாலும் வீட்டுக்குள்ளே வச்சே அவங்கள அல்லாஹ் கேவலப்படுத்துவான். அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான்? புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த பின்தொடர்றதுலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அதனால் யாரோ எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க, நம்ம வாழ்க்கை சரியான வாழ்க்கையாக இருக்குதா, நாம் ஈமானுக்கு உரித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கவனமாக இருங்களே தவிர பிறருடைய குறையை ஆராயாதீங்க. பிறருடைய குறையை பார்க்கலாம், பிறருடைய குறையை என்ன செய்யலாம், பார்க்கலாம். பிறருடைய குறையை பார்த்தா அவங்கள தனியாக அழைத்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, இது நல்லதில்லை, இது முறை இல்லை, இப்படி இருங்க அப்படின்னு சொன்னால் அது குறையை பார்த்து அவர்களுக்கு அதை திருத்தி கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஒரு ஆள் ஒரு தப்பை பண்ணுறாரு, ஓ இன்றைக்கி இப்படி பண்ணியோ, நாளைக்கு எதில் மாட்டுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன பண்ணுறா, நாளைக்கு எதுலையோ அவனை மாட்டும் போது எனக்கு அன்றைக்கே தெரியும், நீ அன்றைக்கி உட்காந்து இப்படி தானே பேசிக்கிட்டு இருந்த, நீ அன்றைக்கி இப்படி தானே போய்கிட்டு இருந்த, நீ அன்றைக்கி அங்கே நிற்கும் போதே எனக்கு தெரியும், நான் என்ன இவனை பார்க்காமலாம் இருக்கேன். இப்போ பேசுகிறாங்களா இல்லையா? இது பெரும் தவறு. இது என்னது? இது பெரும் தவறு. இப்படி செய்யக்கூடியவங்களுடைய குறைய அல்லாஹ் எப்போ வெளிப்படுத்துவான்? அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ்தால என்ன செஞ்சிருவான், வெளிப்படுத்தி விடுவான். அப்போ ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க, இருங்க. அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உம்மாமார்களுக்கு இந்த ஒரு ஹதீஸை இப்போ சொல்ல போகக்கூடிய இந்த ஒரு ஹதீஸை நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து சொல்லுங்கள். என்ன ஹதீஸு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எவர் ஒருவர் நடக்கின்ற வழிபாதையை மறைக்கும் விதத்திலே ஒரு செயலை மேற்கொள்வாரோ அந்த மனிதர் போர்க்களத்திலே கலந்து கொண்டு அல்லாஹ்விற்காக போரே செய்தாலும் அவருக்கு போரினுடைய நன்மை கிடைக்காது. சொல்ல என்ன சொன்னாங்க? ஹதீஸை கவனித்து பார்த்துங்க. அனஸில் ஜுஹைனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க,
கால கசுவத்து மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு போர்க்களத்திற்கு சென்றோம். கசுவத்த தாலிக வகதா ஃபலையகன் நாசு மனாசில வகதஉ தரீக, அந்த போர்க்களத்துக்கு போன இடத்துல தங்குற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே ஃபலையகன் நாசு மனாசில, மக்கள் பாதையில் தங்களுடைய கூடாரங்களை ஏற்படுத்தினார்கள். வகதஉ தரீக, அப்படி பாதையில் கூடாரத்தை ஏற்படுத்துறதுனால நடக்கின்ற வழிபாதை என்பது மறைக்கப்பட்டு விட்டது. நடக்கிற வழிபாதை என்ன ஆகிப்போச்சு? ஃபபஅஸன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாதியை யுனாதி ஃபின் நாசி, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் செய்தியை சொல்லக்கூடிய ஒரு மனிதரை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அன்னமன் லையக மன்சிலன் அவு கதஅ தரீகன் ஃபலா ஜிஹாத லஹு, யார் வழிபாதையில் தங்களுடைய வீடை அமைச்சு கொள்கிறாங்களோ, யார் வழிபாதையில் தங்களுடைய இருப்பிடத்தை அமைச்சு கொள்கிறாங்களோ, அவங்க போர்க்களத்தில் கலந்துருந்தாலும் அவங்களுக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு போய் சொல்லிடுங்க. என்ன சொன்னாங்க ரசூலா? வழிபாதையில் அமர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய இடையூறான ஒரு செயல் இல்லையா? இப்போ வீடு இருந்தும் எங்கே போய் அமர்றாங்க? நடைபாதை இல்லை, தெருக்கள். நடைபாதைன்னு சொன்னால் நடுவு ரோட்டில் போய் உட்கார்றது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ புரியுதுங்களா? பிறர் வருவதற்கு ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தும் வண்ணத்தில், பிறர் வருவதற்கு ஒரு கூச்சத்தை, பிறர் வருவதற்கு ஒரு சின்ன ஒரு தடுமாற்றை ஏற்படுத்தும் விதத்தில் உட்கார்ந்துருந்தாலும் கூட அது வழிபாதையில் உட்கார்றது தான். இப்போ புரியுதுங்களா? அப்படி வழிபாதையில் உட்கார்றது, வழிபாதையை மறைக்கிறது. அப்படி மறைச்சவங்களுக்கு போர்க்களத்தில் கலந்து கொண்டாலும் போரினுடைய நன்மை கிடையாதுன்னு ரசூல்லா சொல்கிறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய அபத்தமான, எவ்வளோ பெரிய ஒரு இடையூறாக அது இருக்கும். அப்படி தானே? ஒரு கல்யாண வீடில் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 10 பேர் சேரை போட்டு ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் நமக்கு அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுக்கு என்னவா இருக்குது? கூச்சமாக இருக்கும். மனசுக்குள்ளே எவ்வளோ நம்ம இது பண்ணுவோம், இன்னும் எஞ்சி போய் தொலைய மாட்டேங்காங்களே, வைக்க மாட்டேங்காங்களே, பேசுவோமா பேச மாட்டோம். ஆனால் 24 ஹவர்ஸும் போகிறதுக்கு வழியே இல்லாமல் ஆட்கள் உட்காந்துக்கிட்டும் நின்றுக்கிட்டும் இருந்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? காலைல 6 மணிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்குது, நைட்டு 11:30 மணிக்கு வந்தாலும் அப்படி தான் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வழிபாதைகளில் இருக்கிற கூடிய பெண்கள்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்கள்கிட்ட, உங்கள் அம்மாமார்கிட்ட என்ன செய்யணும்? எடுத்து சொல்லணும், இப்படி என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. வீட்டில் ஏதாவது ஒரு கரண்ட் இல்லை, ஒரு ஃபேன் இல்லை, அதனால் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அப்படின்னா இருக்கலாம். அப்படி தானம்மா? அதுவுமே வழிபாதையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்ம வீட்டு வாசலில், நம்ம வீட்டு வாசல் திண்டில் என்ன செஞ்சுக்கலாம்? இருந்துக்கலாம். அப்படி தானே? வரிசைக்கு வழிபாதையில் நின்னா அப்போ நடக்கிறவங்க எங்கே நடப்பாங்க, போகிறவங்க எங்கிட்டோடி போவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன இல்லை. அதை தாண்டி ஒரு அந்நிய ஆண் வந்தால் நம்மளை கடந்து தானே போகணும், நாம் இப்படி உட்காந்துருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு கூச்ச சுபாவம் என்பது இன்றைக்கி என்ன செஞ்சு போச்சு? இல்லாமல் ஆகி போனதாக இருக்கிறது. அப்போது வாழக்கூடிய காலங்களில் ரொம்ப கவனமாக நாம் வாழ வேண்டியிருக்கு. ரொம்ப ரொம்ப பேணுதலாக இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு நாம் கடமையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஆலிமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கிறீங்க. ஊரில் இருக்கிற வேறு யார் என்ன பெரிய தப்பை பண்ணாலும் அது ஒரு சின்னதாக கூட தெரியாது. இப்போ புரியுதா? ஆனால் ஆலிமாக்களாக இருக்கிற நீங்கள் ஒரு சின்ன தப்பை பண்ணாலும் அது என்னவாக இருக்கும்? பெரிய தவறாக இருக்கும். அதனால் நீங்கள் மக்களுக்கு பயந்து உங்களை மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லலை. மக்களுக்கு ஒரு கெட்ட முன் உதாரணமாக நீங்கள் அமைந்திடக்கூடாது. அப்படி அமையாமல் இருக்கிறதுக்காக உங்களை என்ன செஞ்சுக்கணும்? நீங்கள் மாற்றிக்கொள்ளணும், உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றிக்கணும். ஆனால் ஓதக்கூடிய நீங்களும் யாரும் பெருசாக மாறுற மாதிரி எனக்கு தெரியலை. பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன செய்யலை, இரலை, கண்டிப்பாக இல்லை. கண்டிப்பாக அது என்ன இல்லை இல்லை. அது 2வது சும்ரா மாணவியர்களாக இருக்கட்டும், 3வது சும்ரா மாணவியர்களாக இருக்கட்டும், 1வது சும்ரா ஓதக்கூடியவங்களாக இருக்கட்டும், பேரளவில் வரீங்க, 1 மணி நேரம் உட்காடுறீங்க, சொல்கிறத ஆன்னு கேட்குறீங்க, எழுத சொன்னதை எழுதுறீங்க, மனப்பாடம் பண்ண சொன்னதை மனப்பாடம் பண்ணுறீங்க, அப்புறம் எஞ்சி போய் எல்லாத்தையும் சொல்லுங்கள் மறந்துடுறீங்க. இது உண்மையா பொய்யா? உண்மையை பொய்ன்னு சொல்லி பொய்யாக்கிறாதீங்க. உண்மை தானே?
மாறணுமா இல்லையாம்மா? இப்போ நம்மளை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கான். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் நாடாமல் இந்த நேரத்தில் மதரசாவில் வந்து உட்காரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா? அல்லாஹ் நாடிட்டா நீங்கள் நல்லவங்களாக ஆகணுன்ட்டு அதை ஆக விடாமல் ஷைத்தான் உங்களை கெடுக்கிறான். நீங்கள் ஷைத்தானுடைய பாதையிலேயே நீங்கள் போகிறீங்க. நீங்கள் யாருடைய பாதையிலே பயணிக்கிறீங்க? அல்லாஹ் ஒரு தடவை நாடுவான். அந்த நாட்டத்தை நாம் சரியாக பயன்படுத்தணும். அந்த நாட்டத்தை நாம் என்ன செய்யணும்? நமக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் நீங்கள் இருக்கிறீங்க. ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கா? அவங்களோட நீங்களும் தெருவில் நிற்கிறீங்க, அவங்களோட நீங்களும் சண்டை போடுறீங்க, அவங்க செய்கிற எல்லாத்தையும் நீங்களும் செய்கிறீங்க. அவங்க செய்கிறதுல நல்லது இருந்தாலும் அந்த நல்லதை, அது கெட்டது இருந்தால் அந்த கெட்டதை எடுத்து சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க பண்ணுறது தவறாக இருந்தால் அந்த தவறு நடக்கிற இடத்துல கண்டிக்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இல்லைனாலும் தவறு நடக்கிற இடத்துலேருந்து விலகவாக செய்யணும். ஆனால் அவங்களோட தவறு செய்கிறது எவ்வளோ பெரிய தவறு செய்கிறீங்களா இல்லையாம்மா? இப்போ உள்ளே வந்து இருக்கக்கூடிய மாணவியர்கள் மதரசாவில் என்ன ஒழுக்கமுறைகள் இருக்கணுமோ அதில் கூட இங்கே நீங்கள் ஒழுங்காக என்ன செய்யலை இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் இருந்துக்கிட்டு மார்க்க கல்வியை படிக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டு கூட நீங்கள் ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா வீட்டில் போய் நீங்கள் என்ன ஒழுக்கத்தை கையாள முடியும்? என்ன கண்ணியத்தை கையாள முடியும்? மதரசாக்குள்ளே வச்சு என்ன பேச்சுக்களை நீங்கள் பேசுனீங்க? என்னென்ன சூழல்களில் நீங்கள் இருந்தீங்க? உங்களுக்கு பரீட்சைக்கு பாடமாக்க லீவ் விட்டுருக்கக்கூடிய நேரத்தில் 3வது சும்ரா மாணவியர்களோ 2வது சும்ரா மாணவியர்களோ என்ன நடைமுறைகளில் என்ன ஒரு அமைப்பில் நாம் உட்காந்துருந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ என்ன நடைமுறைகளில் இருந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் வந்து பரீட்சை நேரமாக இருக்குது, திட்டக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள வந்து வெளியேற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டேன்? எல்லாத்தையும் பொறுத்து நான் போய்கிட்டேன். ஆனால் நீங்கள் உள்ளே உட்காந்து என்னென்ன பேசுனீங்க, என்னென்ன செஞ்சீங்க, எப்படியெல்லாம் நீங்கள் உட்காந்துருந்தீங்க அப்படிங்கிற எல்லா செய்தியும் என்ன செய்யும்? புரியுதா? இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாற்ற வேண்டியிருக்கு, எந்த அளவுக்கு தொழுகையில் நீங்கள் மும்புறம் காட்ட வேண்டியிருக்கு, உங்கள் குணநலங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றத்தை கொண்டு வர வேண்டியது இருக்குது. நீங்கள் நல்லா நினச்சிக்க, நம்ம இன்றைக்கி பேரில் கூட இன்றைக்கி நம்ம ஒரு ஆலிமாவாக ஆகலை. இப்போ பேரில் கூட ஆலிமாவாக ஆகணும்னா ஏதாவது ஒரு 10 செயல்பாடுகளை நாம் உருப்படியாக செய்கிறவங்களாக இருக்கணும் இல்லையா? அதுக்கு கூட இன்னும் நம்ம என்ன செய்ய தயாராகலை அப்படின்னா நம்ம என்ன ஓதுகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப யோசித்து பார்க்கணும். நீங்கள் இங்கேருந்து போனதோட நாமளும் வந்து இந்த ஊர்லேயே நீங்கள் பிறந்துட்டீங்க, இந்த ஊர்லேயே வளர்ந்துட்டீங்க, எல்லாரையும் பார்த்தே தான் நீங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கிறீங்க. அப்போ அந்த ஒரு எல்லார மாதிரியும் இருக்கிற ஒரு இயல்புங்கிறது உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும். இப்போ புரியுதா உங்களுக்கு? அது இல்லாமல் போகாது. ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணுமா இல்லையா? அதை மாற்றுறதுக்கான முதல் கட்ட முயற்சியாவது ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஒரு முதல் கட்ட முயற்சியாக எல்லாரும் மாதிரி நான் இருக்கக்கூடாது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது என் தோழிமாரெலாம் ஓதாத பிள்ளைங்கள்லாம் மேக்கப் போட்டு போனாலும், டைட்டான புர்கா போட்டு போனாலும், அங்கிட்டு போய் தலையில் சால் இல்லாமல் நின்னாலும், ஃபோட்டோ எடுத்தாலும் நான் எடுக்காமல் இருந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முதல் கட்ட முயற்சியை ஏதாவது நம்ம பண்ணியிருக்கோமா? எங்கள் வீட்டில் எல்லோரும் தொடாமல் இருந்தாலும், டிவி ஓடிக்கிட்டு இருந்தாலும், டிவி ஆஃப் பண்ணுமா, நான் தொட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முதற்கட்ட முயற்சியாக நாம் பெற்றவங்களை விட்டு தனித்தோ, நம்மளுடைய சகோதரர்களை விட்டு தனித்தோ ஒரு தொழுகையை நிலைநாட்டக்கூடிய ஒரு முதற்கட்ட முயற்சி நம்ம மேற்கொண்டிருக்கோமா? என்னம்மா அமைதியாக இருக்கீங்களா? வந்து ஏதோ வந்து ஓதணும் போகணும்னு இல்லாமல் மாறணும், மாற்றணும். நாமளும் மாறணும், நம்ம குடும்பத்தையும் மாற்றணும். அதுக்கான விதைகளாகத்தான் இங்கே ஆலிமாக்களை வந்து உருவாக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படி உருவாகிறீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. புரியுதா? நாங்கள் உங்களை மார்க்கம் என்கின்ற பசுமையான தண்ணீரை கொண்டு உங்களை வளர்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் ஷைத்தானியத் என்கின்ற விஷத்தை கொண்டு நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. நாங்கள் என்ன நினைக்கிறோம், எப்படியாவது மாற்றிடலாம். சும்மா வந்து நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஓதி கொடுக்கறதுக்கு சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு?
நேரத்தை போட்டு காலையில் போட்டு உங்களுக்கான தோதுவான நேரத்தை போட்டு இப்படி ஒரு நசீஹத் வகுப்பை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ஆண்டு விழா நடத்தி அப்படி பண்ணி இப்படி பண்ணி பயான் பண்ண வச்சு உங்களை எதுக்கு இங்கே வந்து உங்கள் ஊரில் தரக்கூடிய பேர்லாம் எனக்கு எந்த இதுக்கும் பயன்படாது. நான் அதை எதிர்பார்க்குறதும் கிடையாது. சில அசத்து மாதிரி பேர் கிடைக்கணும் செய்வாங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? இங்கே நடக்கிறதே மனசில் நடக்கிறதே பல பேருக்கு தெரியும். அப்புறம் எப்படி பேர் கிடைக்கும்? உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? நீங்கள் மாற்றத்தை வெளியே கொண்டு வரணும். எப்படியாவது இந்த ஊரில் ஒரு சின்ன மாற்றமாவது வந்துடாதா அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த எல்லா முயற்சியும். ஆனால் நீங்கள் மாறவே இல்லை அப்படிங்கிறத இந்த பரீட்சை பாடமாக்க லீவ் விட்டதில் நல்லாவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு துளி அளவு, ஒரு 100% 1% கூட நீங்கள் யாரும் மாறலை. இன்னும் சொல்ல போனால் வெளியே இருக்கிறவங்களை விட உள்ளே இருக்கிற நீங்கள் ரொம்ப மோசமானவங்களாக இருக்கீங்க. யதார்த்த உண்மை அதுதான், யதார்த்தம். ஏன்னா அவங்க கூட உள்ளே வந்து அவங்க பெரிய பாவங்கள் எதுவும் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஒரு நேரம் இல்லைன்னா கூட இது அல்லாவுடைய பள்ளியாசை, எதையும் பேசாத அப்படின்ட்டுருவாங்க. நீங்கள் வருஷம் 2.5 வருஷம் 3 வருஷமாக இங்கே வந்து உங்களுக்கு இது பள்ளிவாசல், இது ஒரு அல்லாவுடைய வீடு, இது மதரசாங்கிற ஒரு இதெல்லாம் தாண்டி நீங்கள் வரக்கூடிய ஒரு இடமாகவே இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அப்படியே சாதாரணமாக இங்கே இருக்கிறீங்க. அப்படி தானே? சரி, மாறணுமா அண்ணா? மாற முயற்சி பண்ணுங்கள். ஏதோ வந்தீங்க, ஓதணும், போனோம், வந்தோன்னு இருக்காதீங்க. நீங்கள் 2வது முறையில் நிறைய பிள்ளைங்க பரீட்சை ரொம்ப மோசமாக எழுதிருக்கீங்கம்மா. இதெல்லாம் பேப்பரை கிழிச்சு போட்டேன், 2-3 பிள்ளைங்க பேப்பரெல்லாம் அவ்வளோ வேசாட. ஃபோனை போட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் அடித்து உங்கள் பிள்ளைய மனசு பக்கம் வந்துட வேணாம்னு சொல்லிடுங்கன்ட்டுலாங்கிற அளவுக்கு வேசாட வந்துடுச்சு. பரீட்சையை எழுதிருக்கீங்க. பரீட்சை நான் இதுக்காண்டி தான் போன வாட்டி உள்ள பரீட்சையை நான் வந்து பேப்பரை திருத்திட்டு நான் மார்க் ஷீட்டை ஒட்டலை. இப்போ மார்க் ஷீட் ஒட்ட வேறு பயமாக இருக்குது. ஒட்டினா எத்தனை பேர் கலந்து ஓடுவீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் உங்களுக்குள்ளே நீங்கள் சண்டை போட போகிறீங்கன்னு தெரியாது. அவ்வளோ மோசம். அவ்வளோ இருந்து எதுக்காக வேண்டி நான் வந்து பொறுமையாக இருக்கிறேன்? சொல்லுங்கள், எதுக்காக வேண்டி பொறுமையாக இருக்கிறேன்? சொல்லுங்கம்மா, எதுக்காண்டி பொறுமையாக இருக்கும்? நீங்கள் எப்படியாவது நல்லா இருக்கணும், நீங்கள் மாறணும். உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை, உங்கள் மூலயமா வரக்கூடிய சந்ததியர்கள் நல்லவர்களாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ பொறுமைகளும் இவ்வளோ தியாகங்களும். புரியுதா? கொஞ்சமாக மாற முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் வந்து நான் ஓதி கொடுக்கறதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை மட்டும் கொண்டு வந்துடுங்க. அது உங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கணும். சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாட்டுக்கு மூச்சை போட்டு தொலைச்சிக்கிட்டே இருங்க, நாங்கள் பாட்டுக்கு செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் போதுமான